பல்லாங்குழி சாலைகளில் தட்டு தடுமாறி செல்லும் வாகனங்கள், நடந்து செல்லக்கூட முடியாமல் தவிக்கும் மக்கள். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள முக்கிய பகுதியான சதாசிவன் நகரின் தினசரி காட்சிகள்தான் இவை. குடிநீர் குழாய், மழைநீர் வடிகால், பாதாள சாக்கடை போன்ற திட்டங்களுக்காக சாலைகளில் அடுத்தடுத்து தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் இந்த நிலை என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். எல்லா ஒர்க்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணி பண்ணுறதுனால ரோடு எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜ் இல்லாமல் இன்னும் ஒரு மழை காலத்துக்கு முன்னே முடிச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ரொம்ப வயசானவங்க, ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வரமாட்டுது, ஒரு ஆட்டோக்காரனும் ஓலாக்காரனும் எவனே உள்ளே வரமாட்டுறாங்க. இது வந்து நல்லபடியாக நல்லா இன்னும் ஒரு 2 மழை காலத்துக்கு முன்னே முடிச்சு கொடுத்தாரா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. தார் ரோடு இல்லாததால் எந்த வண்டியும் போனாலும் அப்படியே அமுங்கி போகுதுங்க, தார் ரோடு இல்லாததால். எனவே சீக்கிரமே இப்போ மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரோடு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லா இடத்துக்கும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். சென்னை மாநகராட்சியின் பெருங்குடி மண்டலம், மடிப்பாக்கம், ராஜாஜி நகர் பகுதிகளில் ஓராண்டுக்கும் மேலாக மழைநீர் வடிகால் பணி நடந்து வருகிறது. அத்துடன் பாதாள சாக்கடை திட்டத்துக்கான வேலைகளும் நடைபெற்று வருகின்றன. இதனால் லேசான மழை பெய்தாலும் கூட அடுத்த சில நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு சதாசிவம் நகரின் பிரதான சாலைகள் குளம் போல் மாறிவிடுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் ரொம்ப சஃபர் ஆகிறோம். ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினா கூட ஆட்டோ உள்ளே வர்றதில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி லேடிஸ் 2 வீலரில் போகிறவங்க விழுறாங்க, வயசானவங்க விழுறாங்க. யாரும் எதையும் கண்டுக்கிறதும் இல்லை, கேட்குறதும் கிடையாது. இங்கே லாஸ்ட் டைம் மழையில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எல்லாம் இங்கே இந்த அளவுக்கு தண்ணி, நெக்களவுக்கு தண்ணி இருந்துச்சு. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 1 வீக் கரண்ட் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணாங்கன்னா அந்த இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து மீளலாம். ஸோ இதுதான் எங்களோட ரெக்வஸ்ட்டு. பெரும்பாலான சாலைகளில் பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் அவற்றில் வாகனங்கள் சிக்கிக் கொள்வதும், இருசக்கர வாகன ஓட்டிகள் சேற்றில் வழுக்கி விழுந்து காயமடையும் நிகழ்வுகளும் தொடர்ந்து வருவதாக மக்கள் கூறுகின்றனர். குண்டும் குழியுமான சாலைகளை விரைவில் சீரமைத்து தர வேண்டும் என மடிப்பாக்கம் சதாசிவன் நகர் பகுதி வாசிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரன் உடன் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.